கோவை விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பகுதியில் காரில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவம். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம். அதுதான் திராவிட மாடல். இது உனக்கு ஒரு பெருமையாடா. பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. நாட்டிலேயே பெண்களுக்கான மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு உலகம் முழுக்க தெரியும். வராரு அப்படின்னு பாட்டு போட்டா பாரு வந்தாரு 8 பேர் கையில வச்சிட்டாரு எல்லாரும் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு. கரண்ட் வரல, ரோடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஒரு பொம்பளை ரோட்ல போக முடியுதா? கேக்குறீங்களா நீங்க? யாருன்னா பொம்பளை போனா வெளியே போக முடியல. 6 மணி ஆச்சுன்னா அங்க கும்பலா நின்னு கெஞ்சி அடிக்கிறானுங்க, போன் அடிக்கிறானுங்க, பயமாகுது. போகும்போது சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கும். சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குங்கிறாரு. தமிழ்நாட்டுல வந்து பெண்கள் வந்து பாதுகாப்பா இருக்கு. எங்க இருக்கிறாங்க பாதுகாப்பு? பயந்துக்கு இருக்கிறோம்பா உள்ள. வெளியே போக முடியல. நாட்டிலேயே பெண்களுக்கான மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு உலகம் முழுக்க தெரியும். பெண்களுக்கான மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு உலகம் முழுக்க தெரியும். கோவை விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பகுதியில் காரில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சியில தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்புணர்வு, பாலியல் பலாத்காரம், ஆணவ படுகொலை, லஞ்சம் மற்றும் ஊழல் இப்படி எல்லாமே அதிகரித்துள்ளது இந்த திராவிட மாடல் ஆட்சியில மட்டும்தான். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். என்னுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கு. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் சொன்னாரு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். எங்கதான் இருக்கோ அந்த இரும்பு கரம். என்னையா பாதுகாப்பு இருக்கு? கிளவிய போக விட மாட்டேங்கிறாங்க. பாதுகாப்பாயா அந்த இதுல? அதெல்லாம் பாதுகாப்பு கிடையாதுயா. ஆமா, சின்ன பிள்ளைங்க போக முடியல, கிளவிங்க என்ன மாதிரி கிளவிங்க போக முடியல. இப்ப சட்டம் ஒழுங்குல வந்து யாருமே குறை சொல்லாத மாதிரி இருக்கேன். ஆமா, அவரு ரொம்ப ஒழுங்கு சொல்லிட்டாரு. சட்டம் ஒழுங்கு நாங்களே எங்க வயசுக்கெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். சட்டம் ஒழுங்குலாம் ரோட்ல படுத்திருப்போம், தெருவுல. நாங்க இப்ப இந்த தெருவு எங்க தெருவு, வெளியே படுத்திருப்போம். இப்ப படுக்க முடியுமா? இந்த வேலை செய்யற 400 ரூபாய்க்கு அதே போட்டு நடக்க முடியாது. அத்துட்டு போயிடறான்ல. இப்பயா அதேதான். இப்பதான் ரொம்ப ஆத்துல தண்ணி வரும், நாங்கெல்லாம் போய் அங்க குளிப்போம், விடிய விடிய அங்கேயே இருப்போம். இப்ப போய் அது மாதிரி இருந்து பாருங்க, ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. கோவையில் பாலியல் வன்முறை செய்தது குறித்து திமுக நிர்வாகியின் அபத்தமான பேச்சு. ஒரு ஆணும் பெண்ணும் இரவு 11 மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே, அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? அது வளர்க்கிற விதத்தில் இருக்கிறது. அப்ப சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரு எதை பேசுறதுமே கொடுப்பதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நேரத்திலே பதிவு செய்து மனுஷனே இல்ல தெரியும். கடந்த 4.5 ஆண்டுல திமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 60% அதிகரிச்சிருக்கு.
இந்த லட்சணத்துல துணை முதல்வர் திமுக அரசு பெண்கள் முன்னேற்றத்துக்கான அரசுன்னு வெக்கம் இல்லாம சொல்றாரு. தலைவர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் குறிப்பா மகளிருக்கு, பெண்களுக்கு, மாணவிகளுக்கு பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து உங்களுக்கான கையெழுத்து தான். அதுதான் மகளிருக்கான அந்த விடியல் பயணம் திட்டம். கரெக்டா? விடியா அரசின் விடியல் பேருந்து திட்ட அவல நிலை. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் இந்த அவமானம் உனக்கு தேவையா? பயன்படுத்துறீங்களா? நீங்க பயன்படுத்தாமையா 730 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. இப்படி பல்வேறு அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. பயன்படுத்துறீங்களா? நீங்க பயன்படுத்தாமையா 730 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. இப்படி பல்வேறு 730 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. இப்படி பல்வேறு விடியல் பயணம் என்று பெயர் சூட்டப்படுகிறது. விடியல் பயணம் இல்லை, இது விடியா பயணம். கோடிக்கணக்கான பெண்களுக்கு பொருளாதார விடியலை கொடுத்துள்ளதன் அடையாளம் தான் இந்த திட்டமானது. என்ன மரியாதை ஏறி போல அப்படின்னு சொல்றாரு. மின்சீட்ல உட்காந்தா மின்சீட்ல உட்கார கூடாதா, பின்சீட்ல உட்காந்தா பின்சீட்ல உட்கார கூடாதா? நான் கேட்டல உன்கிட்ட கேட்டல. போயிட்டல நாங்க கேட்டோமா, நாங்க உழைக்கிறோம், எங்களால முடியும், டிக்கெட் எடுத்து போற அளவுக்கு எங்கிட்ட இருக்கு. எதனால இந்த தப்பு பண்ண திட்டங்களை பார்த்து செய்யற அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சர்களுக்கும் நீங்க அத்தனை பேரும் துணையா இருந்து அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் நம்முடைய தலைவர் அவர்களை, முதலமைச்சர் அவர்களை தொடர்ந்து 2வது முறையாக அந்த ஆட்சி கட்டில் அமர்த்த வேண்டிய கடமை, பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. 2வது முறையாக அந்த ஆட்சி கட்டில் அமர்த்த வேண்டிய கடமை, பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. வாய்ப்பில்லை ராஜா. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அதுக்கு பேரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். நீரெல்லாம் ஒரு அமைச்சர். அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாங்க. அடுத்த ஆண்டு இதே நேரத்துல என்ன மாதிரி தலைப்பிச்சு வந்திருக்கும்னா, 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது. ஓஹோ, இப்படி ஒரு நிலைப்பாடா உனக்கு? 2026 தேர்தலில் திமுகவுக்கு சோழி முடிஞ்சு.